என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் गाइस, எனது அன்பு சப்ஸ்கிரைபர்களுக்கு விக்கியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம்மேட் ஷவர்மா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் வந்து நம்ம இப்படி ஸ்லைஸா வெட்டிக்கணும் நீட்டமா. அடுத்தது வந்து ஒரு தயிர், அடுத்தது ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு அரை எலுமிச்சை பழம், அடுத்தது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 6 பூண்டு, ஒரு காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகா, அடுத்தது ஒரு குடமிளகாய். தயிரை வந்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 150 கிராம் யூஸ் பண்றோம். ரெண்டாவது ஒரு அரை எலுமிச்சை பழம், மூணாவது நம்ம எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் எதுக்கு போடுறோம்னா நல்லா ஃபேவரா இருக்கும், அதுக்கோசரம் ஆரஞ்சு பழம் போடுறோம். மோஸ்ட்லி இது யாரும் ரெஸ்டாரண்ட்ல சேர்க்க மாட்டாங்க, பட் நம்ம வந்து சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குடமிளகாய். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைக்காம கொஞ்சம் பருப்பருன்னு அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்க பாத்துட்டீங்களா, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷவர்மா மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இது குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்படின்னா தான் நம்ம போட்ட மசாலா வந்து சிக்கனில் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷவர்மா மசாலா வந்து ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டஃப்டுக்கு வந்து மெயினான ஒரு டிஷ்ஷு. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஷவர்மா வந்து 5 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக ஊறி இருக்கு. இது நம்ம ஊரில் வந்து சிவப்பு கலர் ஏன் கொடுக்குறாங்கன்னா மிளகாத்தூள் நிறைய போடுறாங்க. அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து சிவப்பு கலர் வருது. பட் மிளகாத்தூள் வந்து ஷவர்மாவுக்கு வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் சேர்த்தீங்கன்னா வந்து சில்லி சிக்கன் ஃப்ளேவர் தான் வரும். ஷவர்மாவுக்கு வந்து இப்போ நம்மளோட ரெசிபி தான் ஒரிஜினல் ரெசிபி. தாயகமே வந்து துருக்கி தான். துருக்கிலேயே வந்து இந்த ரெசிபி தான் பண்ணுவாங்க. மிளகாத்தூள் எதுவும் போட மாட்டாங்க. இதுதான் உண்மையான ரெசிபி, ஒரிஜினல் ரெசிபி இது தான். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு வந்து தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கக்கூடாது, லோவில் தான் வைக்கணும். பாதி போட்டிருக்கோம், மீதி அப்புறம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் வந்து ஆயில் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் வந்து ஆயில் வந்து நம்ம இப்போ மீன் பொரிக்கும் போது நம்ம எப்படி நம்ம லைட்டாக அடியில் பிடிக்காத அளவுக்கு நம்ம எப்படி லைட்டாக நம்ம ஊற்றுறோமோ அதுமாரி நம்ம ஊற்றினா போதும். நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து இதில் வந்து நல்லா வெந்துடும். வாசனை நல்லா பக்காவாக வருது. மோஸ்ட்லி வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து சிக்கனை வந்து நல்லா மேலே இருந்து தொங்க விட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் காட்டி தான் கட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் வந்து அப்படி செய்ய முடியாததுனால நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் டேஸ்ட் வந்து இதுதான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து கடையில் எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியாதுல்ல சிக்கன் வந்து. அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணலாம்.
நம்ம பிடிச்ச மாரி ரெசிபி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். நல்லா இப்படி ப்ரௌன் கலர் வரணும். ஹோம்மேட் சவர்மா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து நிறையா பண்ணுறேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா அது இதுன்னு போடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் சில்லி இந்தமாரி அந்தமாரி ஃபேவராக தான் வருமே வழியாக உங்களுக்கு சவர்மா சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கவே கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ தான் லைட்டாக செவந்திருக்கு. இதேவே இன்னும் நல்லா செவக்கணும் உங்களுக்கு ரொம்ப வரன்னு போயிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப ஆயில் ஊற்றிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது 2வது கொட்டி போடுறோம். கொட்டிங்க. ஓகே, நல்லா சவந்துருச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சவர்மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா பவுலில் மாற்றிட்டோம். சவர்மா நல்லா சூப்பராக வந்துருக்கு. அடுத்தது நம்ம தேவையான ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சாச்சு. அடுத்தது வந்து கசி இலை. அடுத்தது வந்து வெள்ளரி பிஞ்சு. நம்ம வந்து முட்டைக்கோஸ் வேணாலும் முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இருக்கும். இது வந்து மயோனஸ் தூள். இதனுடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணுறது பாருங்கள். அடுத்தது வந்து கெச்சப். மயோனஸ் தான் இதுக்கு வந்து மெயின். கம்பல்சரி மயோனஸ் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா சவர்மா டேஸ்ட் வராது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மயோனஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மயோனஸ் தான் இதுக்கு வந்து ஹைலைட்டு. இதை நான் குப்பூஸ் எடுத்துருக்கோம். குப்பூஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிற பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சில இடத்துல குப்பூஸ் கிடைக்கும், நம்ம ஊரில் சில இடத்துல கிடைக்காது. அதனால் நம்ம சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பரோட்டா இருந்தால் கூட பரோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சவர்மா. மயோனஸ்க்கு அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறோம். நம்ம பொரிச்சு வச்சு இல்லைங்களா உருளைக்கிழங்க. அடுத்தது வந்து வெள்ளரி பிஞ்சு. இந்த வெள்ளரி பிஞ்சு வந்து நம்ம வெனிகரில் ஊற வச்சு ஒரு 4-2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் போட்டாலும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பட் அதுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து வெள்ளரி பிஞ்சை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம கஸ்ஸை போட்டுக்கலாம். கஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து நம்ம கெச்சப். இப்போ நம்ம காரம் வேணும்னா காரத்துக்கு நம்ம வந்து சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா இதுலேயே வந்து காரம் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறதுனால, பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. இப்போ சுவையான சவர்மா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவர்மா எவ்வளோ
டேஸ்டா இருக்கு எப்படி நான் வந்து சாப்பிட்டு கமெண்ட் பண்றேன். அடிபொலி.